ஒரு வாக்குச்சீட்டு தோட்டாவை விட வலிமையானது. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வாக்குச்சீட்டு தோட்டாவை விட வலிமையானதுன்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருக்காரு. அது ஏன்னு இப்போ பார்த்துருவோம். 2009 காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவில் நடந்த சிவில் வார் எதிர்த்து கனடா வாழ் தமிழர்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதே சட்டமன்ற வாசலுக்கு முன்னாடி நின்று போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தில் தானும் ஒருவனாக கலந்துக்கிட்ட ஒரு 19 வயது இளைஞன் இன்னைக்கு இங்கே கனடாவில் இதே சட்டமன்றத்தில் வள்ளுவ பெரும்பாட்டனோட தமிழ் மறையான திருக்குறளை வச்சு பதவியேற்பு உறுதிமொழி எடுத்து அமைச்சராக இருக்காரு. தமிழீழத்தில் பிறந்து வெறும் 14 வயசில் கனடாக்கு வந்து காஃபி ஷாப்ஸ், பெட்ரோல் பங்க், டிஷ் வாஷிங் சொல்லிட்டு பார்ட் டைம் பார்த்து எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் பல கஷ்டங்களை தாண்டி இன்னைக்கு இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு தமிழனோட குரல் ஒழிச்சு 2018, 22, 25 சொல்லிட்டு கன்சிக்யூட்டிவாக போட்டி போட்ட 3 டைமே வெற்றி வின் பண்ணதோட இல்லாமல் இவரோட முயற்சினால தான் இங்கே கிரேட்டர் டொரண்டோ ஏரியாவில் கடந்த 200 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மெடிக்கல் காலேஜ் இன்னைக்கு நம்ம தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஸ்கார்ப்ரோ பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு அத்தனை பேரோட தன் தாய்நாட்டை விட்டு சொந்தங்களை இழந்து வார நிறுத்த சொல்லி போராடியும் எதுவுமே பண்ண முடியாமல் ஹெல்ப்லெஸ்ஸாக நின்றுட்டு இருந்த தமிழர்கள் இன்னைக்கு இவரோட முயற்சியால் கனடா சட்டமன்றத்தில் தமிழ் ஜீனோசைட் எஜுகேஷன் வீக்னு சொல்லிட்டு ஒரு பில் சுற்றி நிற்கும் பகைவர்களை வெற்றி கொள்ளும் புலிகள் படை விரைவில் வந்து சேரும் ஒரு சேதி. நம் தமிழினமே தலை நிமிர்ந்த தன்மான